இந்த வாரம் வா தமிழவா நிகழ்ச்சியில் சாதிக்க துடிக்கும் பெண்கள் வர்சஸ் முட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர் வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். என் பேர் பிரியங்கா. நான் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ 1 to 5th வரைக்கும் நான் ஈரோட்டில் படித்தேன். அதுக்கப்புறம் 6 to 8 வரைக்கும் நான் கேரளாவில் படித்தேன். அம்மா வீடு கேரளா. அதனால் நான் ஸ்கூல் ஒரு 3 years நான் கேரளாவில் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசி குற்றாலம் பக்கத்தில் அங்கே நான் ஹாஸ்டலில் தங்கியிருந்து படித்தேன். ஒரு 8th to 12th வரைக்கும் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேன். நாமக்கல்லில் படித்தேன். கவர்மெண்ட் காலேஜ் தான். இருந்தாலும் புக் ஃபீஸு செம் ஃபீஸு எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிட்டோம். மெட்டல் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்கல் எல்லாம் 3மே சேர்ந்து ஒரு கடைக்கு தான் போனேன். அங்கே என்னோட சேலரியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4.5 தான். 5K தான் எனக்கு சேலரி. ஈவினிங் எனக்கு 3 o'clock காலேஜ் முடிஞ்சிடும். ஒரு சில நேரம் ஆஃப்டர்நூனே முடிஞ்சிடும். ஸோ எனக்கு நைட் 10 o'clock வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்குது. 10-10:30 கூட ஆகணும். ஓகே மேம். இந்த டைமில் நீங்கள் ஃபேமிலி கிட்டேருந்து ஏதாவது ஹெல்ப் எதிர்பார்த்தீங்களா? நான் அந்த மாதிரி ஹாஸ்டலில் இருந்தேன், எனக்கு செட் ஆகலையா, வெளில ரூம் எடுத்து தங்கியிருப்போம். ஒரு வாட்டி கேட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி விஷயமா இப்போது அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியலாக ரிஸ்க் இருக்கும்போது அவங்களுக்கே அமௌண்ட் இல்லாத போது நமக்கு எப்படி கொடுப்பாங்க? அதனால நான் ஒரு டைம் கேட்டேன். அவங்க அமௌண்ட் கொடுக்குற மாதிரி நான் ஹாஸ்டல்லே இருந்திருப்பேன்ல. அவங்க கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக தான் நான் ரூம் எடுத்து வெளியில் வந்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்டே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை எப்படி பார்த்தாங்க? யாருமே எப்படின்னா நான் வின் பண்ணுவேன், என்னால் ஒரு ப்ராப்பராக பிஸ்னஸ் கொண்டு போக முடியும்னு நினைக்கல. யாருமே உங்க மேலே நம்பிக்கை நினைக்கல. அவங்க நான் சின்ன வயசுலேருந்தே சும்மா பேப்பர் வச்சு அதை கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு 2 நாளைக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, 3ஆவது நாள் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு இது பிஸ்னஸாக நான் ஒரு ஓனராக இருந்து பண்ணோம் அப்படின்னு மைண்ட் செட் எனக்குமே இல்லை. நம்மளால் முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணது தான். ஸோ எனக்குன்னு யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் வந்தப்போ தான் என்னை நானே ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் தான். நம்மளோட நம்பியும் ஒரு ஆள் ஒரு கன்சியூமர் இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அந்த டைமில் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன வந்துச்சு மேம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. எனக்கு லோக்கலில் இருந்து ஆர்டர் வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் சோஷியல் மீடியான்னு போகும்போது எனக்கு யூடியூப்லேருந்து செல்வமணி ராம்நாட் அங்கேருந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் பேர் கூட கரெக்டாக ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு நான் இப்போவுமே அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பேக் நான் டிஸ்கவுண்டாக கொடுப்பேன். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சு அனுப்பேன். இப்போ வரைக்குமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சொசைட்டி ஒரு பையனையும் பொண்ணையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. ஷோவில் கூட சொல்லியிருந்தேன்ல, இப்போது அதான் 1 hour லேட்டாக வர என்னையும் 5 years லேட்டாக வர அவனையும் ஒன்றா அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ நான் பிஸ்னஸ்ன்னு சொல்லேன். நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அமௌண்ட் வேணும்னு நான் அவங்ககிட்ட கேட்கும்போது என்னை ட்ரீட் பண்ண விதம் வேறு, அவனை ட்ரீட் பண்ண விதம் வேறு. அவர் எதுக்காக வீட்டில் அமௌண்ட் கேட்டிருந்தாரு? அவ அமௌண்ட் வண்டிக்காக கேட்டிருந்தாங்க. பைக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்க தான் அமௌண்ட் கட்டிட்டு இருக்காங்க பைக்குக்கு. ஆனால் ஸ்டார்டிங் அவங்க ஒரு 20,000 இவங்க கொடுத்து தான் அவங்க அந்த பைக் வாங்கினாங்க. அதே மாதிரி எனக்கு நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்கலாம்ல, நான் கட்டிடுவேன் அப்படி சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க அது எனக்கு பண்ணலை. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நான் படிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த பணத்தை கொடுக்கல, ஆனால் ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கும்போது அதுக்கு காசு கொடுக்குறீங்க. அதுவே நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க. நீ கவர்மெண்ட் வேலை பார்த்து படிச்சுக்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கும் பொருளாதார சப்போர்ட் வரும்போது அதுக்கும் கொடுக்குறதில்ல. அப்போது குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு கடையாக ஏறி எனக்கு எது கற்பனையாக வருதோ, என்னால் எது செய்ய முடியுதோ அதை செய்கிறதுக்கும் போயிட்டு 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் சோத்தில் காசு வைக்கும்போது அண்ணனுக்கோ ஒரு தம்பிக்கோ சொல்கிற விஷயத்தை நீங்கள் எதையுமே இங்கே சொல்கிறதில்ல. அதே 1 மணி நேரம் லேட்டாக வந்தேன். பெண் பிள்ளைகள் 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் கொஸ்டின் கேட்குற நீங்கள் அந்த சமூகத்தில் தானே நம்ம இருக்கிறோம். நீங்கள் அந்த சமூகம் இங்கே பாருங்க, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு மைக் பிடிக்க சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய நூற்றாண்டு ஆயிருக்கு. நீங்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த மைக்கை பிடிச்சி உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, எது பாதுகாப்புன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கான இந்த மைக் கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நூற்றாண்டாயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது நீ இதை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தீங்க? எனக்கு வீட்டில் இதை மட்டும் தான் பண்ணணும்னு சொன்னதில்லை. ஆனால் அவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட பேர் விஜயகுமாரி. நான் முதல்ல மீடியா இந்த வெளியில் மக்களுக்கு தெரியுது என்னோட பொண்ணு இந்த மாதிரி வா தமிழவா ஷோ இருக்குதுமா, அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஓகே மேம். இப்போது மேம் பேசும்போது சொல்லியிருந்தாங்க
எனக்கு வந்துட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நான் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னை சப்போர்ட் பண்ணலை, நம்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் மேம்? இல்லை, இது வந்து பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்லேருந்தே குழந்தைங்கள வந்து 2 பேத்தையுமே வந்து என்னுடைய கண்ட்ரோல்லே பிள்ளைங்க 2 பேத்தையும் கொண்டுட்டு வந்தேன். 2 பேருமே படிக்கணும். எங்கள் ஃபேமிலியில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர்லேயும் சரி, எங்கள் அம்மா அப்பா வீட்லேயும் சரி, என்னுடைய பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு காலேஜ் என்ட்ரி ஆனது. ஃபஸ்ட்டு 2 பேருமே வந்து காலேஜ் போனது என்னோடய பிள்ளைங்க மட்டும்தான். நானே 10th வரை தான் படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். 2 பேர்த்தையும் நான் வளர்த்து எடுத்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். நான் ஒரு ஆளாக இருந்து 2 பேர்த்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அவங்க அப்பா இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. யாரோடைய சப்போர்ட்டும் கிடையாது எனக்கு பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு. அதனால் வந்து பிள்ளைங்க நான் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நல்லா படிக்கணும், எப்படியாவது நல்லா ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து சொந்தமாக நம்மளை போய் கஷ்டப்படாமல் நல்லா இருப்பாங்களே அப்படின்னு நினச்சி தான் பிள்ளைங்களை படிக்க வச்சது. பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டட வேலைக்கு போயிருக்கிறேன், தறிப்பட்டறைக்கு வேலைக்கு போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் துணி கடைக்கு வேலைக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல் கடைக்கு வேலைக்கு போயிருந்தேன். இப்படி மாறி மாறி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வெளிநாட்டுக்கும் வீட்டு வேலைக்கு போனேன். நான் எந்த நாட்டுக்கு மேம்? குவைத்துக்கு போயிருந்தேன். போய் ஒன்று வேலை பார்த்தேன். ஆனால் உடம்பு செட் ஆகலை எனக்கு. அங்கே போயிட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே அனுப்பி விட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இது நம்மளை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய திறமையில் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து கூட இருக்கணும். ஏன்னா இப்போ ஆன் டைமில் போய் ப்ராடக்ட் வாங்கிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப லேட்டாக இருக்கும். இந்த பிள்ளை என்ன பண்ணுதோ எது பண்ணுதோ நம்ம போய் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா 2 வீலர் கூட கிடையாது, பிள்ளைங்க தனியாக தான் பஸ்ஸில் ஏறி வரணும். ரொம்ப ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டு மாதம் சேலரி வாங்கி வீட்டு செலவு பார்க்குறாங்க. இதையுமே விட்டுட்டு சொந்தமாக வந்து அவங்க பிஸ்னஸே தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய ஆசை. ஸோ அது உங்கள் ஆசையாகவே கண்டிப்பாக. ஓகே மேம். இப்போது உங்களோட பொண்ணு வந்து ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்ன தான் ரிலேஷன்ஸ்லாம் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. நமக்குலாம் எதுக்கு அந்த வேலை, வேணாம் பண்ண வேணான்னு சொல்லி விட்டுரு, நீ யாருக்கும் புத்திமதி சொல்ல மாட்டியா அப்படின்னு நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லை, ரிலேஷன் வந்து அப்படி யாரும் வந்து சொன்னதில்லை. என்னுடைய அம்மா அப்பாலாம் அவங்களுடைய கனவு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளைங்களை வந்து எக்ஸாம் எழுத சொல்லு, படிக்க சொல்லு, எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து இதை வேணால் ஒரு சைட் பிஸ்னஸாக கூட பார்த்துக்கிட்டோம், டைம் கிடைக்கும்போது இந்த ஒர்க்கை பண்ணட்டும் அப்படின்னு. ஆனால் என் பொண்ணோட ஆசை என்னென்னா, ஃபுல் டைம் நான் இதை பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணணும். சரி, ஓகே, உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் சரி, மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இல்லையா? இப்போது வாத்தோட ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா? 2 பேரும் பண்ணியிருந்தீங்க. அப்போவுமே கூட நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கும்போது பிஸ்னஸ்க்கு வந்து இல்லை நமக்கு அது வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் பேசுனீங்க. ஆனால் சடனாக நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத விதமாக உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைச்சது, கரெக்டுங்களா? ஸோ மேம் வந்து பிஸ்னஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்காக ஒரு ஹெல்ப் கிடைச்சது இல்லைங்களா? நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்களா? அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வாத்தமிழா ஷோவுக்கு வந்ததே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான். நாங்கள் அங்கே வந்ததே அது வந்து கலைஞர் டிவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அரசாங்கத்தால் என் பொண்ணுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இதுலேருந்து உணர்ந்துட்டேன். ஏன்னா குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பால்வாடிக்கு போனதில் இருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 முடித்து காலேஜ் வரைக்கும் கவர்மெண்ட்டு தான் அந்த பொண்ணுக்கு. எல்லாமே கவர்மெண்ட்டு தான். அந்த இதில் தான் அடிக்கடி சொல்லுவேன் நான், உனக்கு கவர்மெண்ட்டுடைய ஒர்க்கும் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அதே நிறைவேற்றின மாதிரி தான் எனக்கு வாய்த்தமிழா வாஷோவில் கலைஞர் டிவி மூலியமாக எங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் கிடைச்சது. அது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சடனாக வந்து யாருமே எதிர்பார்க்கல. நாங்கள் ஷோவில் எங்கள் கூட இருந்தவங்களுமே சொன்னாங்க, நாங்கள் ஏன் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கு வந்து உங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் இங்கேருந்து போன பிறகு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு போனோம், அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கிட்டே சொன்னீங்களா? அதுக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் அதை சொல்லலை. வெளியே போனோம் அப்படிங்கிறத சொன்னோம், பக்கத்தில் ஃபேமிலியில் மெம்பர்ஸ்கிட்ட சொன்னோம். பட் வந்து ஏன்னா அந்த ஷோவை அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து யார்ட்டையும் கேட்கல. ஏன்னா இப்போதைக்கு பாப்பாவோடைய லைனில், என்னுடைய பொண்ணோடைய லைன்லேயே அவங்கள விட்டாச்சு. அவங்க பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வரதை போட்டு தான் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதனால் நாங்கள் அதில் வந்து இடைக்குறை இருக்கலை. அவங்க எல்லாமே பண்ணட்டும், இதுக்கு மேலேயும் வந்துட்டு நல்லபடியாக ஒரு தனியாக சொந்தமாக ஒரு ஒரு ஷாப் மாதிரி ஒன்று வச்சு சொந்தமாக அவங்க இன்னும் டெவலப் பண்ணி வரட்டும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும், அது மட்டும்தான் என்னுடைய இப்போதைக்கு உள்ள எல்லாமே. என்னுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் 3 பேருமே இருக்கிறோம்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். எங்க 3 பேத்துக்குள்ள மட்டும்தான் வந்து எல்லா விஷயமே வந்து கடன் பட்டுட்டு நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். யாருமே ஹெல்ப் பண்ண கிடையாது. ஸோ இப்போது நீங்கள் சொல்லுங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் சிஸ்டர் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்க. ஸோ அந்த அட்டாச்சாக இல்லை. இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கிற டைமில் நார்மல் சண்டேஸில் அட்டாச்சாக இருக்கிற ஒரு பிரதர் சிஸ்டரா இல்லை டாம் அண்ட் ஜெரியாக இருக்கிற ஒரு பிரதர் சிஸ்டரா? ஆல்வேஸ் டாம் அண்ட் ஜெரி. ஆல்வேஸ் டாம் அண்ட் ஜெரி. இப்போது டாம் அண்ட் ஜெரியாக இருக்கும்போது யார் டாம் ஆக்கிங்க, யார் ஜெரியா? யார் வந்து ரொம்ப டார்ச்சர், ஒரு ஆளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறது, சண்டை வாங்குறதுன்னா யார் பண்ணுவீங்க? அக்கா ஜெரி மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் தான் அடி வாங்குவீங்களா? இல்லை, நான் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே. இப்போ தொந்தரவு பண்ணும்போது அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இப்போ காமன் சப்போர்ட் தான். காமன் சப்போர்ட் தான். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் காமன் சப்போர்ட் தானே. நீங்கள் எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜில் இல்லை மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது சிப்ளிங்ஸ்லாம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஒன்றா சேர்ந்து ஒரு படத்துக்கு போகிறது, ஒன்றா ஒரு திருவிழாவுக்கு போகிறது, ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டிஸ்டன்ஸ்ன்றது வந்துடுச்சு, ப்ளஸ் அந்த மணின்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு இல்லைங்களா? அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஓகே ஒரு நாள் நான் சம்பாதிச்சு இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் இப்போ திங்க் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இப்போ வரைக்குமா நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லோரும் மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். பட் வந்து அவ்வளோ க்ளோஸ் இல்லை. எவ்வளோ தான் பாசம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி இப்படி எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே இருந்தோம். அதனால் இப்போ டக்குன்னு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தால் முடியலை. இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அக்கா உங்ககிட்ட சொன்னாங்களா, டே இந்த மாதிரி நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா, இல்லை அவங்களே தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, அதுவே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க இல்லை கலைஷன்? என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணேன். பட் ஹெல்ப் பண்ணி நீங்கள் இந்த ஒரு விஷயம் என் சிஸ்டர்கிட்ட வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு யோசித்தேன். அது ஒரு சாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு தேங்க்ஸாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், பட் அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. இந்த இன்டர்வியூ மூலயமா நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் என்ன விஷயம்? என்ன வேணாலும் பண்ண கூட நான் இருக்கேன் அப்படின்னு இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. ஆனால் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். எப்பயும் அந்த மாதிரி தான் இருப்பேன், பட் வெளியே காட்டிக்கிறதில்ல. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே நான் கூட அப்போ சொல்லியிருந்தேன் என்ன பண்ணேன், எப்பவும் கூட. நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராடக்ட்ஸ் வாங்க போனாலுமே நான் வந்து எல்லா இடத்துக்கும் மோஸ்ட்லி தனியாக தான் போவேன். இப்போ ரொம்ப வெயிட்டான பொருள் கொண்டு வரணும் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் சரி யாராவது ஒருத்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் வண்டியில் வச்சுட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணுவேன். இன்னும் ரொம்ப பொருள் அதிகமாச்சுன்னா கேபே புக் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ ஷாப்பில் போயிட்டு பொருள் வாங்க போகும்போது நான் எப்போவுமே தனியாக தான் போவேன். என் பக்கத்துல இன்னொரு பொண்ணு இதே மாதிரி வாக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பா கூட வருவாங்க, அவங்க அம்மா யாராவது ஒருத்தவங்க கூட வருவாங்க. ஸோ அது வந்து எமோஷ்னலாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்தே சின்னதுலேருந்தே நம்ம நல்லது கெட்டது வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்லு, இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னே நிறைய பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சிடறாங்க. ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அப்போதான் பசங்களுக்கு தெரியும். நீ அக்கானாலும் தங்கச்சினாலும் ஒய்ஃப்னாலும் ஒரு பொண்ணை இப்படி பாரு, எல்லாருமே தப்பான நோக்கத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்படின்னு பேசுவாங்க. எதாத்தாலுமே நான் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கு. இந்த வாரம் வா தமிழவா நிகழ்ச்சியில் சாதிக்க துடிக்கும் பெண்கள் வெர்சஸ் முட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர் வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.